Good evening, student. Before second session starting, ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு 10 டேஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம், கிளாஸ் வந்து ஏர்லியரா பண்றோம். 1 hour 6 o'clock 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். அதனால அதை யாரும் மறந்துடாதீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஞாபகம் வச்சுங்க. 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது. தென் யாரெல்லாம் கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்களோ அவங்க நேம் வந்து என்ட்ரி பண்றீங்க. அதுக்கு நேம் வந்து கொடுத்துடணும். நீங்க இந்த கிளாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோ. 10 days 6 o'clock இல்ல 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ரைட். நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்ல, ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்விட் அப்படின்னு பார்த்தோம்ல. அதுல 3 லெவல் பார்த்தோம். L1, L2, L3. L1 வந்து ஃபில் பண்றப்ப இனிஷியல். L2 வந்து ஆஃப்டர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் வெசல், தட் இஸ் reduced level. L2. L3 after expansion of liquid, that is increased level or raised level. L3. இப்ப 3 லெவல் பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல பாருங்களேன். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அடுத்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க. இப்ப L1, L2, L3 பார்த்தோம். இதுல தான் நம்ம ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் பார்க்க போறோம். வாட் இஸ் ரியல் எக்ஸ்பென்ஷன்? இப்ப ரியலா வாட்டர் எங்க இருந்து எங்க எக்ஸ்பேண்ட் ஆச்சு? L1 இருக்கிறப்ப வாட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகல. L2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்பேன்ஷன் வந்து L2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம வெசல் இன்க்ரீஸ் பண்றப்ப, ஹீட் பண்றப்ப வாட்டர் லெவல் L1 இருந்து L2க்கு வந்துச்சு. L2 again what happened to liquid after heating? It is increased from L2 to L3. டைரக்டா L2ல இருந்து L3க்கு போகுது ஃபைனல். அதான் உண்மையான எக்ஸ்பென்ஷன். உண்மையா வாட்டர் அவர் எக்ஸ்பென்ஷன். அதுக்கு முன்னாடியான எக்ஸ்பென்ஷன் வெசலோட எக்ஸ்பென்ஷன். அப்ப L2ல இருந்து L3க்கு இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா? தட் ஹைட், அந்த ஹைட் அதான், அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம ரியல் எக்ஸ்பென்ஷன் சொல்றோம். ஏன்னா ரியலா அந்த வாட்டர் மட்டும் தான் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். We want to find the real expansion. What will you do? Subtract L3 minus L2. அப்ப L3 இருந்து L2 subtract பண்ணணும். இதுல வந்து நான் என்ன கொடுத்திருக்கேன், apparent expansion first கொடுத்திருப்பாங்க. நான் ரியல் எக்ஸ்பென்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கேன். அப்ப L3 ஃபைனல், L2 reduced level. அப்ப ரியலா L2ல இருந்து தான் லிக்விட் L3க்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப நம்ம ரியல் எக்ஸ்பென்ஷன் வேணா L3 இருந்து L2 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா தட் இஸ் ரியல் எக்ஸ்பென்ஷன். ஏன்னா அங்கதான் வாட்டர் ஹீட் ஆகி ரைஸ் ஆகுது. டவுட் இருக்கா பாருங்க. ஃபைனல் லெவல் L3, லோயர் லெவல் L2. லோயர் லெவல் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்ப L3 இருந்து L2 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு ரியல் எக்ஸ்பென்ஷன் கிடைச்சிரும். லெஃப்ட் சைட்ல அந்த ஹைட்டே நம்ம ஏரோல போட்டு காமிச்சிருக்கோம். தட் இஸ் ரியல் எக்ஸ்பென்ஷன். புக்ல அதை மாத்தி கொடுத்திருப்பாங்க. நான் ரைட் சைட்ல பாருங்க, இன்னொரு எக்ஸ்பென்ஷன் இருக்கு பாருங்க. L2ல இருந்து L3க்கு போகுது. இனிஷியல் லெவல் இருந்து L3க்கு போனா அது இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியும். அது வாட்டர் ஆக்சுவலா எக்ஸ்பேண்ட் ஆனது கிடையாது. L3 above the initial level, above the initial level இருக்கிற ஹைட்டை தான் apparent expansion சொல்றோம். What is initial level? L1. L1 இருந்து L3க்கு போற லெவல தான் நம்ம apparent expansion. ஓகே. அப்ப apparent expansion வேணும்னா L3 மைனஸ் L3ல இருந்து ஹைட்ல மேல இருக்கிறது L3ல இருந்து L1 சப்ட்ராக்ட் பண்ணா apparent expansion கிடைச்சிரும். இப்ப எந்த ஹைட் அதிகமா இருக்கு பாருங்க. ரியல் எக்ஸ்பென்ஷன் ஹைட் தான் அதிகமா இருக்கு. அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் ஹைட் லெஸ்ஸா இருக்கு. ஓகே. அதனால ரியல் எக்ஸ்பென்ஷனுக்கு ஃபார்முலா L3 மைனஸ் L2. ஆக்சுவலா அங்க வாட்டர் L2ல இருந்து தான் ரைஸ் ஆகும். அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு ஃபார்முலா L3 மைனஸ் L1.
ரைட். அப்ப எதோட ஹைட் அதிகமா சொன்ன ரியல் எக்ஸ்பான்ஷன். அதனால லாஸ்ட் லைன்ல என்ன கொடுத்திருக்கேன், the real expansion is always more than that of apparent expansion. புரியுதா? எந்த எக்ஸ்பான்ஷன் அதிகமா இருக்கும்? ரியல் எக்ஸ்பான்ஷன் தான் அதிகமா இருக்கும். அதாவது லிக்விட் தான் அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அதே நம்ம சிம்பிள்ல கடைசியில காட்டிருக்க அண்டர்லைன் பண்ணிருக்கோம் பாருங்களா, ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் கிரேட்டர் தென் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு காமிச்சிருக்கான். இதுல முடிக்கணும் நீங்க. திஸ் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் மெஷர் ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட். வெரி வெரி ஈஸி. ஓனாவே எழுதலாம் நீங்க. அதுல L1 L2 L3 அந்த ரவுண்ட் பாட்டம் மட்டும் பிளாஸ்க், கேப்லரி டியூப், பர்னர். அந்த பர்னர் நீங்க எப்படி ஒண்ணா கூட போட்டுக்கலாம். புக்ல இருக்கிற மாதிரி போடணும் அவசியம் கிடையாது. போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா இது 5 மார்க் கொஸ்டின்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு டெஃபினிஷனுக்கு போறோம். வாட் இஸ் ரியல் எக்ஸ்பான்ஷன், வாட் இஸ் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன், அத பார்க்க போறோம். அத பார்க்க போறோம். ரியல் எக்ஸ்பான்ஷன், அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு டெஃபினிஷன். ஏன்னா இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்த பிறகு உங்களுக்கு டெஃபினிஷன் ஈஸியா இருக்கும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பாருங்களா, ஸ்லைட்ல இல்ல புக்ல கூட இருக்கு, பேஜ் நம்பர் 36. நம்பர் 1 ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் படிச்சு காமிச்சாலும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இஃப் a liquid is heated directly, பாத்தீங்களா, லிக்விட் டைரக்டா ஹீட் ஆகுது. எப்பயுமே லிக்விட் டைரக்டா ஹீட் பண்ண முடியாது, வெசல் வச்சு தான் ஹீட் பண்ண முடியும். இது எக்ஸ்பேண்ட் ஆகி வெசல் மூலமா ஹீட் ஆகுது. So if a liquid is heated directly without using any container, கண்டெய்னர் இல்லாம ஹீட் பண்ண முடியாது. ஆனா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது by using any container போடணும். Listen again. If a liquid is heated directly without using any container, then the expansion that you observe is, அப்ப நான் அப்சர்வ் பண்ற எக்ஸ்பான்ஷன் இருக்கு பாருங்க, நான் அப்சர்வ் பண்ணோம் L3 minus L2, that is real expansion of liquid. இதான் டெஃபினிஷன். கண்டெய்னர் இல்லாமல டைரக்டா லிக்விட ஹீட் பண்ணா that is real expansion. இதெல்லாம் டவுட் இருக்குமா? அப்ப அந்த டயகிராம்ல நம்ம என்ன பார்த்தோம், வாட்டர் இருந்து எங்க எக்ஸ்பேண்ட் ஆச்சு, L2ல இருந்து L3க்கு எக்ஸ்பேண்ட் ஆச்சு. புக்ல பாத்தீங்கன்னா அது வாட்டர் தான் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. வாட்டர் எக்ஸ்பான்ஷன் தான் அதை காமிக்குது. தட் இஸ் ரியல் எக்ஸ்பான்ஷன். இது ஒரு டெஃபினிஷன். அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன். நம்ம எங்க இது பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே போல இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன். ரியல் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போறோம். கோஎஃபிஷியன்ட் சொன்னாலே அங்க ரேஷியோ, அதான் அங்க ஃபார்முலால கொடுத்திருக்கான். இது எதுக்கு ரேஷியோ? ரைஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் லிக்விட். லிக்விட் எவ்வளவு ரைஸ் ஆச்சு, ரைஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் லிக்விட் டு இட்ஸ் யூனிட் வேல்யூ. யூனிட் வேல்யூ கூட அதான் இம்பார்ட்டன்ட். எப்படி யூனிட் ஏரியா, யூனிட் வேல்யூ அப்படின்னு சொன்னோமோ அங்க யூனிட் வேல்யூ கூட கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணா தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட். இப்ப நம்ம டெஃபினிஷனை பார்க்கலாம். டெஃபினிஷன் பாருங்களா, செகண்ட் பேராகிராஃப்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the ratio, அதான் டிவைட்ல போட்டிருக்கோம். ரேஷியோ ஆஃப் த ரைஸ் இன் வால்யூம் ஆஃப் த லிக்விட். வால்யூம் ஆஃப் லிக்விட் எவ்வளவு ரைஸ் ஆகுது, எவ்வளவு டெம்பரேச்சர் ஆகுது, பெர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். பெர்னா ஒரு டிகிரி செல்சியஸ், பெர் ரைஸ் இன் டெம்ப், அங்க கூட பிராக்கெட்ல நான் காமிச்சிருக்கேன், ஆஃப் இட்ஸ் யூனிட் வேல்யூம். ஏன்னா யூனிட் வேல்யூ வச்சு தான் கம்பேர் பண்றாங்க டெஃபினிஷன். இந்த ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பண்ணல. யூனிட் வேல்யூ யூனிட் டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணா எவ்வளவு வேல்யூ ரைஸ் ஆகுதோ தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன். இங்கே நம்ம ரேஷியோல இது இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒன்லி ரியல் எக்ஸ்பான்ஷன். செகண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன். அந்த ரேஷியோன்னு ஸ்டார்ட் பண்ணோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டெம்பரேச்சர், யூனிட் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர், யூனிட் வேல்யூ ரைஸ் பண்ணா
அதை கம்பேர் பண்றதா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷன். அதுக்கு ஃபார்முலா புக்ல இருக்காது, நான் இதை காமிச்சிருக்கேன். Coefficient of real expansion is equal to true rise in volume of the liquid divided by its unit volume. என்ன டெஃபினிஷன் எழுதுறப்ப யூனிட் வேல்யூ எழுதணும். எப்பனா per rise in temperature. This is definition for real expansion. அப்ப real expansion டைரக்டா liquid ஹீட் ஆகுது. எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தோம், liquid டைரக்டா தான் ஹீட் ஆச்சு L2 ல இருந்து L3க்கு. ரைட். Now second expansion, next expansion, apparent expansion. Apparent expansion. Apparent expansion second அது. Apparent expansion. அங்க பார்த்தோம் நம்ம L2 ல இருந்து L3க்கு போச்சு இல்லையா, அதுதான் apparent expansion. இனிஷியல் லெவல்ல இருந்து இன்க்ரீஸ் ஆனது. இனிஷியல் லெவல் இருந்து இன்க்ரீஸ் ஆனதான் நம்ம apparent expansion சொல்றோம். இப்போ நீங்க டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. The expansion of liquid apparently இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியும். Observed without considering the expansion of container. கண்டெய்னர் எக்ஸ்பான்ஷன் நம்ம கன்சிடர் பண்ண கூடாது. அது இல்லாம இனிஷியல் லெவலை தாண்டி போச்சுன்னா அததான் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும், மார்க் பண்ணிக்கணும். வித்தவுட் கன்சிடரிங் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கண்டெய்னர் இஸ் கால்டு அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட். ஓகேவா? அதுல ஒன்லி டைரக்டா லிக்விட் மட்டும் எக்ஸ்பாண்ட் ஆகுது. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. திரும்ப அந்த டெஃபினிஷன் பார்க்கலாம். The expansion of liquid apparently observed without considering the expansion of container is called apparent expansion of liquid. இதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் apparent expansion of liquid இருக்கு, இதுக்கும் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அது வந்து ரியல் எக்ஸ்பான்ஷன். திஸ் இஸ் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். அதே போலதான் இங்கேயும் ரேஷியோ. எது எதுக்கு ரேஷியோ? The apparent rise in volume of the liquidக்கும் apparent rise. அங்க only rise in water. Here apparent rise in volume of liquid to its unit volume of the liquid when per unit rise in temperature. ஏன்னா யூனிட் வேல்யூ 1 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்ணா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ that is called coefficient of apparent expansion. உங்களுக்கு அந்த ஃபார்முலா வச்சு கூட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அந்த டெஃபினிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். திரும்ப செகண்ட் பேராகிராஃப்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனை பாருங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the ratio. அதனால டிவைட்ல போட்டு காமிச்சிக்கிறேன். ஆஃப் த அப்பேரண்ட் ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் per degree rise in temperature ரெண்டாச்சு third to its unit value. This is definition for coefficient of apparent expansion. So அப்ப இதான் ரியல் எக்ஸ்பான்ஷனுக்கும் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனுக்கும் டிஃபரன்ஸ். நீங்க புக்ல அந்த செகண்ட் பாயிண்ட் அந்த அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனை பாருங்களேன், அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே புக்ல வாங்க, புக்ல இருந்தீங்கன்னா அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் eating a liquid without using container is not possible. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லிக்விட் வந்து கண்டெய்னர் இல்லாம ஹீட் பண்ண முடியாது. Thus in practice you can heat a liquid by pouring it a container. கண்டெய்னர்ல ஊத்தி தான் ஹீட் பண்ண முடியும். இந்த அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன்ல இந்த பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாட்டரை எந்த லிக்விடுமே டைரக்டா ஹீட் பண்ண முடியாது, கண்டெய்னர்ல வச்சு தான் நம்ம அதை ஹீட் பண்ண முடியும். A part of thermal energy is used for expanding a container. அப்ப நம்ம when you heat the water with the container, part of heat வந்து கண்டெய்னருக்கு யூஸ் ஆகும். The another part of heat is used for expanding liquid. இது ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லியிருக்கோம். நம்ம கொடுக்குற ஹீட் பார்ஷியலி லிக்விடுக்கு யூஸ் ஆகும், பார்ஷியலி கண்டெய்னருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா பாதி வந்து கண்டெய்னர் ஹீட் ஆன பிறகுதான் லிக்விட் ஹீட் ஆகும். ஸோ அதை வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இதுல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 டெஃபினிஷன் வேற இருக்கு, 4 டெஃபினிஷன் இருக்கு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரியல் எக்ஸ்பான்ஷன் டெஃபினிஷனு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் டெஃபினிஷனு,
apparent expansion definition, coefficient of apparent expansion definition. படிச்சு எழுதி பாருங்க. coefficient சொன்னாலே ரேஷியோன்னு வரும், ரேஷியோன்னு வரும், அதுதான் டிவைட்ல நம்ம போட்டிருக்கோம். ரைட். இப்ப நம்ம இது என்ன, இது உண்மைதான் ப்ரூவ் பண்ண முடியுமா? எப்படி முடிச்சிருக்கோம், லாஸ்ட்ல முடிச்சிருக்கோம். which is greater, real explain the first problem. அந்த சால்வ்டு ப்ராப்ளம் பாருங்க, அந்த ப்ராப்ளத்தை நம்ம போட்டுட்டாலே அதை வச்சு நம்ம ரியல் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இன்னும் கிளியரா பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளத்தை லிசன் பண்ணுங்க. a container whose capacity is 70 ml. புக்ல பேஜ் நம்பர் 38ல சால்வ்டு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 1. கண்டெய்னருக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க 70 ml. 70 எவ்வளவு வரைக்கும் அதை ஃபில் பண்ணலாம், filled with a liquid up to 50 ml. ஆனா அங்க அந்த வெசல்ல ஃபில் பண்ண மாதிரி 50 ml வந்து ஃபில் பண்ணிருக்கோம். அப்படின்னா L1 வந்து 50 ml. ஓகே, 70 ml வெசல்ல 50 ml லிக்விட ஃபில் பண்ணிருக்கோம். so L1 is 50 ml. ரைட். then the liquid is in a container heated. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெசல்ல லிக்விட வச்சு பர்னர்ல ஹீட் பண்ணுவோம். initially the level of the liquid, what happened, the liquid initially fall or lower. இல்ல 50 விட குறைவா இருக்குமா அதிகமா இருக்குமா? குறையும். so the liquid falls from 50 ml to 48.5 ml. குறைஞ்சிச்சு, இதே தெரியுது நம்மளுக்கு. 48.5 is what? L2. அதான் L2. ஓகே, L1 50 புக்ல பார்க்க சொல்லியிருக்கான், ஸ்லைடுல இல்ல. இது புக்ல பேஜ் நம்பர் 38ல சால்வ்டு ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட். ரைட், ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 50. ஆஃப்டர் ஈட்டிங் வேல்யூ ஃபால்ஸ் ஃப்ரம் 50 ml to 48. 48.5 வந்து L2. L1 தெரியும், L2 தெரியும். given எடுத்து எழுதிரும், புக்ல கொடுத்திருக்காங்க, டேட்டான்னு கொடுத்திருக்காங்க. level of liquid L1 is equal to 50 ml. அதான் இனிஷியல் லெவல். level of liquid L2 equal to 48.5 ml when after heating. அப்ப reduce ஆயிடுச்சு L2. ஓகே, L2 ஆச்சா? then we heat more, further heat பண்றோம். புக்லயே அதான் பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்றோம். when we heat more what happened? இப்ப பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வெசல் தான் ஹீட் ஆகும், அதுக்கப்புறம் லிக்விட் ஹீட் ஆகும். இப்ப டெம்பரேச்சர் இப்ப வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுதா? லிக்விட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், L3 க்கு போகும். So what is L3? புக்ல கொடுத்திருக்காங்க, L3 is 51.2 ml. அதிகமாயிடுச்சு, L3 வந்து 51.2 ml. இதுதான் கொஸ்டின், இதுதான் வந்து ப்ராப்ளம். அதை வந்து டேட்டால மூணுமே எடுத்து எழுதிட்டாங்க. இனிஷியல் லெவல் L1 வந்து 50 ml. ஆஃப்டர் ஈட்டிங்க லோயர் லெவல் குறைஞ்சிடுச்சு 48 L2. L3 பாத்தீங்கன்னாக்கா ரைஸ்டு லெவல் L3. அதான் ரியல் எக்ஸ்பென்ஷன். அப்ப மூணு நம்ம எப்படி எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தோமோ அதே போல பார்த்தாச்சு. L1 L2 L3 எழுதியாச்சா? நவ் ரியல் எக்ஸ்பென்ஷனை கண்டுபிடிக்க போறோம். அந்த டயக்ராம்லயே பாருங்களா, ரியல் எக்ஸ்பென்ஷன் அந்த நோட்ஸ்ல இருக்கணும் பாருங்களா. நம்ம ரியல் எக்ஸ்பென்ஷன் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம், L3 ல இருந்து L2 சப்ட்ராக்ட் பண்ணணும். L3 வந்து டாப்ல இருக்கும், அதான் ரைஸ்டு லெவல். L2 வந்து லோயர்டு லெவல். அப்ப L3 ல இருந்து L2 ஃபார்முலா எழுதி இருக்கோம், L3 L2 அப்படின்னு போடணும். ரியலுக்கு புக்கை வந்து மாத்திருக்காங்க, அதனால ஃபர்ஸ்ட் நீங்க அப்பேரண்ட் பாருங்க, செகண்ட பாருங்க, ரியல பாருங்க. L3 L2 புக்ல தப்பு, L1 கொடுத்திருக்காது, L2 மாத்தணும். புக்ல வந்து
இப்ப L3 is 51.2. அதான் ரைஸ்டு லெவல். ஓகே, L1 வந்து என்ன இருக்கும்? L1 வராது, L2 லோயர்டு லெவல். நம்ம தான் பார்த்தோம், வாட்டர் வந்து டைரக்டா எங்க இருந்து எங்க எக்ஸ்பாண்ட் ஆச்சு? L2 ல இருந்து L3 தான் எக்ஸ்பாண்ட் ஆச்சு. அப்ப வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? L3 minus L2. L3 ல இருந்து L2 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வருது? 2.7 ml. ஒண்ணாச்சா? 2.7 ml is the real expansion. What would real expansion? அதுல apparent expansion பாருங்க, அது என்ன இருக்கும்? இனிஷியல் லெவல்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுறது apparent expansion. இனிஷியல் லெவல், வாட் இஸ் இனிஷியல் லெவல்? L1. அப்ப L3 ல இருந்து L1 சப்ட்ராக்ட் பண்ணனும். அது புக்ல கரெக்ட்டா இருக்கு. L3 ல இருந்து L1 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. வாட் இஸ் L3? 51.2. வாட் இஸ் L1? 50. சப்ட்ராக்ட் பண்ணா வருது 1.2 ml. Apparent expansion is 1.2 ml. From this, which is greater, 2.7 or 1.2? 2.7. What is 2.7? 2.7 is real expansion. 1.2 is apparent expansion. From this formula, we can easily understand real expansion is always greater than apparent expansion. So, in the problem, நீங்க போட்டு பாத்துருங்க, ஈஸியா மாத்தி எப்படி வேணா கேட்கலாம். இது புக்லயே இருக்கிற ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம 3 ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். பேஜ் நம்பர் 40ல ரோமன் லெட்டர் 7ல நியூமெரிக்கல் ப்ராப்ளத்துல 2 பார்த்தோம். அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பென்ஷன், ஏரியல் எக்ஸ்பென்ஷன் வச்சு பார்த்தோம். இந்த ப்ராப்ளம் வந்து ரியல் எக்ஸ்பென்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். இந்த ப்ராப்ளம்ல போட்டா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ரியல் எக்ஸ்பென்ஷன் என்ன, அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்களும் ஒரு வேல்யூ வச்சு கூட போட்டு பார்க்கலாம். இந்த டயக்ராமா வரைஞ்சு பார்க்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம், எக்ஸ்பெரிமெண்ட், இந்த டெஃபினிஷன் இதை வச்சு உங்களுக்கு ஈஸியா என்னெல்லாம் புரிஞ்சிருக்குன்னா, ஒன்று ரியல் எக்ஸ்பென்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். உங்க புக்கை டயக்ராமை விட அந்த டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். புக்ல வந்து அந்த ரியல் எக்ஸ்பென்ஷன் டயக்ராம்ல அதெல்லாம் பெரிய பார்க்கவே வரல, பிரிண்டர் சரியில்லை. இதுல கிளியரா இருக்கும். நீங்க வேணா பெருசா எழுதிக்கலாம், எடுத்து எழுதிடலாம். அந்த கண்டெய்னர்ல வந்து கலர்டு வாட்டர் பண்ணிருக்காங்க. எதுக்குனாக்கா ஈஸியா லெவல பாக்குறதா கலர்டு, கொஞ்சம் கலர் சேர்த்திருக்காங்க. ஸோ அதை நீங்க அப்சர்வ் பண்ணிடணும். இப்ப இன்னைக்கு பார்த்ததுல நம்ம எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இம்பார்ட்டன்ட், ரியல் எக்ஸ்பென்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் டெஃபினிஷன் இம்பார்ட்டன்ட், 2 ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். ஸோ இதெல்லாம் நீங்க நல்லா பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 40ல ரோமன் லெட்டர் 4 பாருங்க. நேச்சுரல் ஃபாலோயிங் ரோமன் லெட்டர் 4, அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நேச்சுரல் ஃபாலோயிங் லீனியர் எக்ஸ்பான்ஷன் என்ன ஆன்சர் வரும் கண்டுபிடிங்க. லென்த்ல இன்க்ரீஸ் ஆனா லீனியர் எக்ஸ்பான்ஷன். அதுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க, டி, சேஞ்ச் இன் லென்த். லீனியர் மீன்ஸ் லென்த். ஓகேவா, ஒரு ஆன்சர் அது. செகண்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் ஏரியா அப்படின்னு பார்த்தோம். சூப்பர்ஃபிஷியல்னா சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் ஏரியா. இப்ப சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் என்ன ஆன்சர் வரும் பாருங்க, சேஞ்ச் இன் ஏரியா, சேஞ்ச் இன் ஏரியா. செகண்டுக்கு வந்து இ. தென் தேர்ட் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். கியூபிக்கல்னா வேல்யூன்னு சொன்னோம், அது இருக்கா பாருங்க. கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் சேஞ்ச் இன் வேல்யூம், ஏ ஆன்சர் ஏ. அதுக்கு கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனுக்கு ஆன்சர் சேஞ்ச் இன் வேல்யூம். அதெல்லாம் டெஃபினிஷன்லேயே டெஃபினிஷன் படிச்சாலே ஈஸியா இருக்கும், ஓனாவே நீங்க மட்டும் பண்ணலாம். தென் ஹீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம் பாருங்க, ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஹாட்டர் சப்ஸ்டன்ஸ், கோல்டர் சப்ஸ்டன்ஸ். அதான் நம்ம ஹீட் எனர்ஜின்னு சொல்றோம். அப்ப ஹாட்டர் சப்ஸ்டன்ஸ் கோல்டர் சப்ஸ்டன்ஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, தட் இஸ் ஹீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதுக்கு ஆன்சர் என்ன இருக்கு, அது பி தான். அதான் கொடுத்துருக்காங்க, ஹாட் பாடி டு கோல்டு பாடி. இன்னொன்னு ஃபிஃப்த் ஒன், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அது நடந்தல, ஆனா நம்ம வேல்யூ கொடுத்துருக்கு. கான்ஸ்டன்ட் அது வேல்யூ.
1.381 into 10 power minus 23 joule per Kelvin. Joule per Kelvin. அந்த டெஃபினிஷன் நீங்க அப்படியே நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அந்த நாலும் ஈஸி தான், நீங்க படிக்காமலே அதை எழுதலாம் நீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரோமன் லெட்டர் 6ல நம்ம நடத்தினதான் இருக்கா பாருங்க. ஒரு கிளான்ஸ் பேஜ் நம்பர் 40 ரோமன் லெட்டர் 6 டிஃபைன் 1 கலோரி. ரைட், இப்ப அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம், அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன், ரியல் எக்ஸ்பென்ஷன். இதை படிச்சு நல்லா எழுதி பாருங்க. நெக்ஸ்ட் டாபிக் ஃபண்டமெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் கேசஸ். ஃபண்டமெண்டல் லாஸ். இந்த கேஸ பேஸ் பண்ணி 3 லாஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, டெரைவ் பண்ணிருக்காங்க. வாட் ஆர் த லாஸ்? கேஸ் லாஸ் ஆஃப் கேசஸ். பாயில்ஸ் லா. யா, தென் சார்ல்ஸ் லா. சார்லஸ் கூட சார்ல்ஸ் லான்னு சொல்லலாம். சார்ல்ஸ் லா, அவகட்ராஸ் லா. 3 லா இருக்கு. These are fundamental laws which connect the relation between the pressure, volume, temperature. இந்த 3 லாவிலுமே the 3 laws gives a relation among pressure, volume and temperature. இந்த 3த்துலயுமே ஒன்னு P, V, T 3 இருக்கும். அதோட ரிலேஷன் கொடுக்கறது அந்த லா 3மே. அதுல ஃபர்ஸ்ட் பாயில்ஸ் லா, செகண்ட் சார்லஸ் லா, தேர்ட் அவகட்ராஸ் லா. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் லா நம்ம பார்க்க போறோம், பாயில்ஸ் லா. இது 9th 8th கூட பார்த்திருப்போம். இங்க 2 பிஸ்டன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டயகிராம் பாருங்களேன், ஸ்லைட்ல டயகிராம், ஃபர்ஸ்ட் டயகிராம், செகண்ட் டயகிராம். ஃபர்ஸ்ட் டயகிராம்ல பிஸ்டன் மேல இருக்கு, உள்ளார பாத்தீங்கன்னா உள்ளார கேஸ் இருக்கு, வேல்யூ அதிகமா இருக்கு. வேல்யூ அதிகம், அந்த டயகிராம்ல வேல்யூ அதிகமா இருக்கு. அப்ப மாலிகுல்ஸ்ல எப்படி இருக்கும், லூஸா இருக்கும், அதிகமா மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்? வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா உள்ளார மாலிகுல்ஸோட பிரஷர் டிக்ரீஸ் ஆகுது, குறைவா இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்துல வேல்யூ அதிகமா இருக்கு, மாலிகுல்ஸ் நடுவுல பாத்தீங்கன்னா கேப் அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப பிரஷர் வந்து எப்படி இருக்கு, குறைவா இருக்கு. வேல்யூ அதிகமானா பிரஷர் குறைவா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மேலே புக்லயே கொடுத்துருக்க, மேலே கொடுத்துருக்க பாரு, வேல்யூம் இன்க்ரீசஸ் அண்ட் பிரஷர் டிக்ரீசஸ் when pulling up. இந்த பிஸ்டனை புல் பண்றப்ப மேல புல் பண்ணாதான் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் டயகிராம்ல வேல்யூ அதிகமா இருக்கு, பிரஷர் குறைவா இருக்கு, அதிகமான குறையுது. செகண்ட் டயகிராம்ல பாருங்களா, பிஸ்டனை என்ன பண்றாங்க, கீழே இன்னும் நல்லா புல் பண்றாங்க. வாட் ஹேப்பன் தி வால்யூம்? வால்யூம் இஸ் டிக்ரீஸ்டு, வால்யூம் குறைவா இருக்கு. 2 படத்துலயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் டயகிராம் வேல்யூ அதிகமா இருக்கு, செகண்ட் டயகிராம் வேல்யூ குறைவா இருக்கு. அப்ப பிரஷர் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். மாலிகுல்ஸ் கிட்ட கிட்ட வந்துச்சு பாருங்க. அதான் அந்த டயகிராம் கொடுத்துருக்காங்க. பிஸ்டன் வச்சு ஃபர்ஸ்ட் பிஸ்டன்ல குறைவா புஷ் பண்றாங்க, செகண்ட்ல டயகிராம் பார்த்தீங்கன்னா அதிகமா புஷ் பண்றாங்க, வேல்யூ குறைவா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு. அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா, when the வேல்யூம் அதிகமானா பிரஷர் குறைவா இருக்கு, வேல்யூ அதிகமானா ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. when at constant temperature, டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். ரெண்டுத்துமே ஹீட் பண்ணக்கூடாது, நார்மல் டெம்பரேச்சர்ல. at constant temperature. திரும்ப ஃபர்ஸ்ட் டயகிராம்ல வேல்யூ அதிகமா இருக்கு, பிரஷர் குறைவா இருக்கு. செகண்ட் டயகிராம்ல வேல்யூ குறைவா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு. இதான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்க்ரீஸ் ஆனா டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆனா டிக்ரீஸ் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆச்சு, பிரஷர் டிக்ரீஸ் ஆச்சு. செகண்ட்ல பாத்தீங்கன்னா என்னாச்சு, வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு, பிரஷர் இன்க்ரீஸ் ஆச்சு. தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் when at constant temperature. இப்ப இங்க 2 லெட்டர்ஸ் என்னென்ன வருது, ஒன்னு பிரஷர், ஒன்னு வேல்யூ, 2 மட்டும் யூஸ் பண்றாங்க. எதை கான்ஸ்டன்டா வச்சிருக்க, டெம்பரேச்சரை. இப்ப நம்ம டெஃபினிஷன் போலாம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப டெஃபினிஷன் பாருங்க, when the இப்ப நம்ம டெஃபினிஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த 2 லைனும் பாருங்க.
when the temperature of gas is kept constant, இத படிக்கிறோமா 9th கூட படிச்சிருக்கோம். When the temperature of gas is kept constant, so which is constant? Temperature. The volume of a fixed mass of gas is inversely, அதாவது 1 by v போட்டிருக்கோம், inversely proportional to its pressure. P is inversely proportional to 1 by v அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அதை எப்படி மாத்தி எழுதலாம்? That is the proportionality நம்ம கேன்சல் பண்ணா ஈக்குவல் டு வரும். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா பிவின்னு வந்துடும். திரும்ப பாருங்க, அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்ணா ஈக்குவல் டு வரும். அப்போ 1 by v வரும். கிராஸ் மல்டிப்ளை பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சோ நம்ம பாயில்ஸ்ல என்ன ஞாபகம் வரணும்? பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதை நம்ம பேஸ் பண்ணி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண போறோம். ஓகேவா? அதான் பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் when at constant temperature. அப்ப ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும், ஒன்னு டிக்ரீஸ் ஆகும், மல்டிப்ளை பண்ணா கான்ஸ்டன்ட் ஆயிடும். அதான் இதுல திரும்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாவே திரும்ப பாருங்க. பாயில்ஸ் லாவில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும், அதனால போல்டு பண்ணியிருக்கேன். அடுத்தல பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கும். when the temperature of the gas is kept constant, the volume of fixed mass of gas is inversely proportional to its pressure. That's all. This is Boyle's law. Then second law, Charles law or Charles law? Charles law போறோம். இங்க பாருங்க, இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லலாமா பாருங்க. Charles law, okay. V is directly proportional to T. What is V? V is volume. What is T? T is temperature. Right. ஒரு பலூன்ல நம்ம ஏர் ஃபில் பண்ணிடுறோம். யார் இன்ஃப்ளேட்டட் பலூன் என்ன பண்றோம்? வெயில்ல தூக்கி போடுறோம். அந்த இன்ஃப்ளேட்டட் பலூன் ஆஃப்டர் சம்டைம்ஸ் என்ன ஆகும்? வெடிச்சிடும். வை? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இங்க ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. சார்லஸ் லாவில் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதே ஒன்னொன்னு பாருங்களேன். இப்ப நம்ம இன்ஃப்ளேட்டட் பலூனை வெயில்ல போட்ட எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே சேம் பலூனை ஐஸ் வாட்டர்ல வச்சு என்ன ஆகும்? கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். இப்ப டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது, வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். T இன்க்ரீஸ் ஆனா V இன்க்ரீஸ் ஆகுது. when at constant pressure. அதனால தான் இங்க போல்டு பண்ணி இருக்கிறேன். எது கான்ஸ்டன்டா இருக்கு? பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கு. இப்ப லாவை பார்க்கலாமா? kept constant. வேற கான்ஸ்டன்டா இருந்தது. சார்லஸ் லால இருக்கு பிரஷர், ஆனாலும் ஃபார்முலால P இல்ல. ஓகேவா? So when the pressure of gas is kept constant, the volume of gas is directly proportional. அங்க inversely அதான் இருக்கு, நம்ம மாத்த கூடாது. ஆனா inversely இருக்கும். சார்லஸ் லாவில் directly proportional to the temperature of the gas. அதனால தான் இங்க 1 by வரல. அப்ப V is directly proportional to T அப்படின்னு எழுதிட்டோமா? ஃபார்முலால V is directly proportional to என்ன பண்ணுவோம்? அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம கேன்சல் பண்ணா ஈக்குவல் டு போடுவோம். இப்போ வாட் ஹேப்பன்? தி T டினாமினேட்டர்ல வந்துரும். V by T equal to constant. கான்ஸ்டன்ட் நம்ம கேன்னு கூட வைக்கலாம், அதை நம்ம காமிக்கல. ஸோ எப்பயுமே நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்ணா ஈக்குவல் டு போடுவோம். அதனால T எங்க வந்துடும்? டினாமினேட்டர்ல. ஸோ V by T is equal to constant. This is Charles law. V by T equal to constant.
இன் பாயில்ஸ் லால என்ன பார்த்தோம்? பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பிவி ஈக்குவல் டு அது வந்து மல்டிப்ளைல வரும், இது டிவைட்ல வருது. வி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் செகண்ட் லா ஆஃப் கேஸ். ஏன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போறோம். 7 மார்க் கொஸ்டின். V by T is equal to constant. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சார்லஸ் லா ஃபார்முலா, நம்ம இத பாயில்ஸ் லா ஃபார்முலா என்ன பார்த்தோம்? PV equal to constant. அங்க வந்து டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். சார்லஸ் லாவோட ஃபார்முலா என்ன இருக்கு? V by T equal to constant. இங்க பிரஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இது நல்லா மெமரி பண்ணிடணும். சோ இது ரெண்டு லா. இன்னொரு லாவும் இருக்கு, அவகட்ராஸ். அது அடுத்த கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். அவகட்ராஸ் லா, தென் ஐடியல் கேஸ், ரியல் கேசஸ், ஐடியல் கேசஸ், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இந்த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸ் நல்லா தரவா தெரிஞ்சா, அந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண முடியும். அது பாருங்க, ஒரு பக்கம் வரும். 7 மார்க் கொஸ்டின். அது படிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த டெஃபினேஷன் படிக்கிறது ஈஸி. நீங்க இந்த ஃபார்முலாவை ஓனாவே டிரைவ் பண்ணலாம். ப்ரொபோர்ஷனல் கேன்சல் பண்ணிட்டா டிவைட்ல வரணும், இன்டர்ல வரணும், ஓனாவே நீங்க டிவைட் பண்ணிடலாம். ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேர்ட் லா வந்து பாத்தீங்கன்னா அவகட்ராஸ் லா. நெக்ஸ்ட் கிளாஸ் அவகட்ராஸ் லாவை பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்திருந்தோம். 1 hour ஏர்லியரா வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 6 o'clock 5 o'clock. ஒரு 10 days, ஒன்லி 10 daysக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி. யாரு அந்த மொபைல் போனை வந்து கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருங்க. கொஞ்சம் கிளியரா தெரியாதுன்னா ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்க ஜூம் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளியரா வச்சு பார்க்கணும். அடிக்கடி கேமராவில் வராதிங்க யாரும். ஓகேவா? அந்த ஹோம் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எல்லாம் கரெக்ஷன் பண்ணியாச்சு. ஹோம் ஒர்க் வந்து எல்லாமே வாங்கிடணும். ஆப்டிக் கொடுத்தீங்க இல்லையா? எல்லாமே நல்லா சப்மிட் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே ரிசீவ் பண்ணிடுங்க வந்து இந்த. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து இந்த தெர்மல் பிசிக்ஸ்ல வந்து அசைன்மெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அது ஈஸியான லெசன். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஈஸியா மார்க் வாங்கிடலாம். இதுல 7 மார்க் வரும். ஆப்டிக்ஸ் லெசனா 7 மார்க் வரும். அதுல டயக்ராம் வச்சு நம்ம மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி படிங்க. ஓகே, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா எழுதி பார்க்கணும். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ.